அவர் சொன்ன அடையாளங்கள்லாம் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்புகிறதையும் நம்ம பாக்குறோம். வானத்துல வந்து என்ன அடையாளங்கள் தோன்றுறது, சோ பூமியில அக்கிரமம் வந்து அதிகமாறதுனால அன்பு தணிந்து போகிற காரியங்கள், இந்த மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் வந்து என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறத வந்து நமக்கு வந்து இது கடைசி காலத்தை வந்து நமக்கு வந்து உணர்த்தி கொண்டிருக்கிறது. சோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த கடைசி காலத்துக்குள் புதிய வருஷத்துக்குள்ள நம்ம எதிர்நோக்கி போறோம். ஸோ அட் த சேம் டைம் வந்து என்ன நம்ம வந்து என்ன அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுகிறவர்களாக கூட இருக்கணும். ஸோ அவர் வருகிறது எந்த நாளிகையில வருவார்னு நமக்கு தெரியாது. ஸோ அதற்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுகிறவர்களா கூட நம்ம இந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் இயர் வந்து நம்ம அதற்கு நம்ம வந்து ரெடி ஆவோம். ஸோ அதை குறித்து நான் ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். நமக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள பகுதி மத்தேயு 24வது அதிகாரத்துல 37வது வசனத்துல இருந்து 44 வசனங்களை பார்த்தோம்னா அதுல வந்து எப்படி அந்த டைம்ல வந்து எப்படியெல்லாம் நடக்கும், லைக் வந்து ஏன்னா அந்த அந்த மனுஷகுமாரன் வரும் நாளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதை வந்து நான் வாசிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சோ இது வந்து என்ன உணராது இருக்கிற இருதயம் உள்ளவர்களா மனுஷர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ அது வந்து எப்போ அந்த மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அந்த மாதிரி நடக்கும்னு. சோ உணர்வில்லாதவர்களாய் நடக்கிற சூழ்நிலை வந்து அநேக இடங்கள்ல நம்ம பாக்குறோம். சோ நம்ம வந்து உணர்வுள்ளவர்களாய் நம்ம வந்து யாரு, நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு உண்மை உத்தமா எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருகிற நாட்கள்ல இன்னும் அதிகமா அந்த உணர்வுள்ளவர்களாய் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சிப்போம். அது வந்து அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ அதை குறிச்சு நம்ம பார்ப்போம். உணர்வுள்ளவர்களா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து நோவாவுடைய காலத்துல நடந்தது போல ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள்னு. சோ என்ன காரியங்களும் அவங்க உணராது இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தேவகுமாரர்கள் வந்து மனுஷகுமாரத்திகளை வந்து அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள்னு சொல்லி அவங்களோட வந்து என்ன கூடுறதுனால அவங்க வந்து பூர்வத்துல பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள்னு சொல்லி. சோ அவ்விதமா அவர்கள் வந்து ஏன்னா அந்த காலத்துல கடவுள் வந்து மனுஷனை படைத்த நோக்கத்தை வந்து விட்டு விலகி சோ தன்னுடைய சுயத்தை நோக்கி பார்த்ததுனால சோ அவங்களுடைய வந்து என்னன்னா அவங்க பெற்ற பிள்ளைகள்லாம் வந்து என்ன பலவான்களானாங்க அப்படின்னு சொல்லி. சோ கர்த்தர் வந்து நம்மளை படைத்தது வந்து பலவான்களாக இருக்கவோ எதையோ சாதிக்கவும் அதுக்காக அவர் படைக்கல, எல்லாமே அவருக்காகவும் அவராலையும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அப்ப வந்து இன்க்ளூடிங் அஸ் நம்மளும் வந்து என்ன அவருக்காக பட்டிருக்கிறவர்கள், அவருடைய நாமத்துக்காக நம்ம வந்து நிற்கணும்னு சொல்லி அவர் விரும்புறாரு. சோ அவருக்காக நம்மளுடைய ஒவ்வொரு செயலும், ஈவன் நம்ம வந்து என்ன ஒர்க் பிளேஸ்ல பண்ற ஒர்க்கு கூட அவருடைய நாமத்துக்காக தான் நம்ம செய்யறவங்களா இருக்கணும். ஈவன் தோ அதுல இருந்து நமக்கு வந்து என்ன சேலரி இதெல்லாம் வந்து அது மூலமா நம்மளுடைய ஜீவனம் போனாலும் ஆனா எல்லாமே கர்த்தருக்காக, எல்லாமே நான் வந்து அவருடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர்னு சொல்ற மாதிரி. சோ வந்து we belong to him. சோ அவருக்காக இருக்கிறோன்ற அந்த உணர்வு வந்து நமக்கு இருக்கணும். சோ அவ்விதமா அவங்க உணர்வு இல்லாதவர்களா இருந்தாங்க. அப்ப வந்து அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனத்துல அவர் வந்து தேவன் வந்து என்ன பாக்குறாருன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததும் என்றே கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் வந்து நம்மள உண்டாக்குனதற்காக அவர் வந்து விசனப்படுகிறாரா, மனஸ்தாபப்படுகிறாரா, அந்த விதத்துல நம்ம நடந்துக்கிறோமா? சோ நம்மளுடைய அக்கிரமம் வந்து இந்த பூமியில பெருகி கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வுள்ளவர்களா நம்மள நாமே அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சோ மத்தவங்கள அல்ல, நம்மள நாமே இது பண்ணி பார்ப்போம், செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதே போல வந்து என்னன்னா இருதயத்துல உள்ள நினைவுகளின் தோற்றம், ஈவன் தோ நம்ம பேசும்போது வெளியில எப்படி வேணா பேசலாம், ஈவன் இப்ப நான் மெசேஜ் கொடுக்கும் போது கூட நான் வந்து என்ன வசனத்தை சொல்லி பேசலாம், ஆனா என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய இருதயத்தின் தோற்றம் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கிறது, அதை குறிச்சு நம்ம வந்து என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அது வந்து கர்த்தர் தான் நம்மளுடைய இருதயத்தின் தோற்றங்கள் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் பியூரிஃபை பண்ண முடியும். சோ கர்த்தர் நம்மள வந்து சுத்தமாக்கட்டும். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிற நம்ம வந்து என்னுடைய இருதயத்தின் நினைவுகள்
ஆழத்துல வந்து சுத்தமாக்குங்கப்பா, நான் என்னுடைய தோற்றங்கள், நினைவுகளின் தோற்றம் எல்லாமே வந்து என்ன பியூரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். சோ வசனம் சொல்லுது இல்லையா, ஏன்னா பாத்திரத்தோட வெளிப்புறத்தை மட்டும் சுத்தம் பண்ணதுனால பிரயோஜனம் இல்லை, அதோடைய உள்புறம் வந்து சுத்தமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. சோ அந்த மாதிரி நம்ம வந்து உள்ளும் புறம்பும் வந்து என்ன சுத்தமாக்கப்பட்டவர்களா, சோ உள்ளத்தின் ஆழத்துல, இருதயத்தின் ஆழத்துல வந்து நம்ம வந்து சுத்தமுள்ளவர்களாய் அந்த இருதயத்தின் நினைவுகள் வந்து கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும்னு சொல்லி நம்ம அவர் வந்து நம்மள வந்து உணர்வுள்ள இருதயம் உடையவர்களாய் மாற்றும்படியாக கூட நம்ம இந்த நாட்கள்ல நம்ம அவரிடத்துல அண்டி சேருவோம். அவ்விதமா அவர் வந்து நம்மள உருவாக்குனதற்காக அவர் விசனப்படுகிற காரியங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா அது மனுஷகுமாரன் வரும் நாள்லயும் அப்படி நடக்கும்னு சொல்லி போட்டிருக்கு, உணராது இருப்பார்கள்னு சொல்லி. சோ நம்ம வந்து எப்படி இருப்போம்னு சொல்லி நமக்கு தெரியாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். சோ டில் த எண்ட் வி ஷுட் நாட், அந்த விசுவாசத்தை வந்து நம்ம இழந்து போக கூடாது. நம்ம பாதையில நடக்கும் போது அவரை நம்ம உறுதியா பற்றி கொண்டவர்களா இருக்கணும். அப்படியாக கூட அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல அகெயின் தேவன் வந்து பூமியை பார்த்து அவர் வந்து பாக்குறாரு. அவர் படைத்த பூமி வந்து எல்லாமே நல்லது நல்லதுன்னு கண்டாரு. அவர் படைத்த எல்லாவற்றையும் நல்லதுன்னு சொல்லி கண்டாரு. ஆனா இங்க சொல்றாரு 12வது வசனத்துல, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள்னு. சோ அவ்வளவு அழகா படைத்த அந்த பூமி அவர் பார்க்கும்போது சீர்கெட்டதா இருக்கிறது. சோ நம்மளையும் ஒரு நோக்கத்திற்காக அவர் படைத்திருக்கிறாரு. சோ அப்படி படைத்திருக்கும் போது நம்மளுடைய பாதைகள் வந்து எப்படி இருக்கு, நம்ம வந்து இந்த பூமி, அவர் படைத்த இந்த பூமியில நம்மளுடைய வழிகள் வந்து செவையான பாதையில நம்ம நடக்கிறோமா, அவர் நமக்கு கற்பித்த பாதையில நம்ம நடக்கிறோமா, அவர் வழி நடத்துறபடி நம்ம நடக்கிறோமா, இல்ல அவர் நமக்கு கொடுத்த பாதையை நம்ம கெடுத்து போட்டு கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிதானித்து அறிவோம். சோ அவ்விதமா நம்மளுடைய வழிகள் வந்து கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கும்படியாக கூட நம்ம வந்து அவரிடத்துல அதிகமா நெருங்கி காணப்படுவோம். வருகிற வருஷத்துல அவரோடு கூட இணைந்து அவருடைய அந்த உணர்வுள்ளவர்களா, சோ தேவன் வந்து என்னுடையவர், நான் வந்து அவருடையவர். சோ அப்படி இருக்கும் போது சோ அவருக்காக தான் நானு. சோ ஐ பிலாங் டு ஹிம். சோ நத்திங் இன் மை பாடி ஆர் என்னுடைய தாட்ஸ் எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. நான் வந்து முற்றிலுமா அவருடையவள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்து அந்த உணர்வுள்ள வாழ்க்கை, மத்தவங்களுக்காக இல்ல, நம்ம கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை, எந்த காரியமா இருந்தாலும் உணர்வுள்ளவர்களாய் நம்ம இருப்போம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நம்ம இது பார்க்க போறது வந்து அதுக்கு அடுத்த மத்தேயு 24வது அதிகாரத்துக்கு போனோம்னா, சோ அடுத்த வசனங்கள்லாம் சொல்லுது. 40வது வசனம் வந்து என்ன நடக்கும், அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. செகண்டா நம்ம பாக்குறது விழித்திருக்கிற காரியங்களை குறித்து, பி வாட்ச்ஃபுல். சோ நம்ம வந்து விழித்திருக்கிறவர்களா இருக்கணும். சோ அவர் என்ன நாளிகையில வருவார்னு தெரியாது. அகெயின் இங்க வந்து அதுதான் சொல்றாங்க. சோ எப்ப வருவார்னு தெரியாததுனால நீங்க விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி. சோ இதே மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு நம்ம போனோம்னா அங்க வந்து இந்த 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ 5 கன்னிகைகள் வந்து ஏன்னா அந்த தீவட்டிகளோடு கூட எண்ணெயையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க, 5 பேர் ஆயத்தப்படுத்தி வைக்கல. சோ அந்த எண்ணெயோடு இருந்தவங்க வந்து அவங்க வந்து விழித்துள்ளவர்களா இருந்ததுனால அந்த 25:13வது வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி நடக்கும். சோ அதனால நீங்க வந்து பி வாட்ச்ஃபுல். சோ எப்பவுமே ரெடியா இருங்க. உங்களுக்கு தேவையான அந்த எண்ணெய், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய நாம மகிமைக்காக அவருக்காக செயல்படுகிறவர்களா நம்ம வந்து விழித்திருக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இது எல்லாமே அவருடைய வருகை, அந்த மனுஷகுமாரனுடைய வரும் நாளை வந்து நம்ம அறியாது இருக்கிறதுனால நம்ம கைவிடப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. சோ நம்ம வந்து அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் போல நம்ம வந்து எண்ணெயையும் ஆயத்த பண்ணி வச்சிருக்கணும். எனி டைம் எனி மொமெண்ட் அவர் வந்தார்னா சோ வந்து நான் வந்து ஐ ஸ்டில் பிலாங் டு யூ லார்ட் அப்படின்னு சொல்றவளா நம்ம இருக்கணும். நம்ம வந்து வழி தப்பி போகாதபடிக்கு நம்ம வந்து விழிப்புள்ளவர்களா இருப்போம். நமக்கு அழைத்த அழைப்பு, அதாவது வசனம் சொல்லுது இல்லையா, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் ஆறாதவர்களே. நம்மளை எதற்காக அழைச்சாரோ, எதற்காக பிடித்து கொண்டாரோ அந்த ஓட்டத்துல நம்ம தொடர்கிறவர்களா நம்ம வந்து அவர்களை விட்டு விலகாதபடிக்கு. சோ as we progress into the new year வந்து இந்த இதுல நம்ம வந்து உறுதியா இருப்போம். சோ வந்து என்ன, நாங்க உண்மையில விழித்து இருக்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சாப்டர் லேட்டரா வந்தோம்னா 26 மேத்யூ 26ல
வந்து என்ன ஜீசஸ் வந்து காட்டிக்க கொடுக்கப்படுகிற அந்த நாள்ல வந்து இந்த விழுத்திருக்கிற காரியத்தை குறித்து சொல்றாரு. சோ அங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஏன்னா பேதுருகிட்டையும் அந்த சீஷர்கிட்டையும் அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழுத்திருங்கள் என்று சொல்லி அப்புறம் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின் படி அல்ல உங்களுடைய சித்தத்தின் படியா ஆக கடவுதுன்னு ஜெபம் பண்ணினார்னு பாக்குறோம். சோ இங்க வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அவரோட ஜீசஸ் கூட நம்ம வாக் பண்ற அந்த அவரோட கூட தங்கி, இன்னைக்கும் கூட இது வந்து அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கலாம், ஆனா இன்னைக்கும் கூட அவரோட ஜீசஸோட தங்கி, சோ அவர் தங்குற ஆலயமா இருக்குதா நம்மளுடைய உள்ளம், அவர் தங்குற வீடா இருக்கா. இயேசு அந்த வீட்டுல சந்தோஷம் சமாதானம் துன்பம் இல்ல துக்கம் இல்ல துயரம் இல்ல. சோ அவ்விதமா அந்த இயேசு தங்குகிற வீடா இருக்கும், அவரோட கூட நம்ம தங்கி விழுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மள வந்து என்ன இது வந்து செல்ஃப் செக் நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். சோ ஒவ்வொரு நாளும் ஜீசஸ் என் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனா நம்ம அதை உணராம நம்ம வந்து இல்லாதபடிக்கு அந்த உணர்வுள்ளவர்களாய் அவரு கூட இருந்து நம்ம விழித்து இருக்கிறவர்களா இருப்போம். இதே அதிகாரத்துல 41st verse வந்து திரும்ப அகைன் சொல்றாரு, என் கூட இருந்து விழித்திருங்கள் இங்க சொல்றாரு. தென் இங்க வந்து நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்றாரு. சோ வந்து என்ன, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் வந்து என்னுடைய சித்தத்தை நான் பிதாவின் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். சோ அவருடைய சித்தம் ஆக கடவுதுன்னு நான் ஜெபிக்கிறேன். ஆனா நீங்க வந்து இதுக்கு பின்னாடி வர நாட்கள்ல நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நமக்கும் இன்னைக்கு வந்து என்ன சோதனை காலம் வந்து நம்ம காலத்தை பார்க்கும்போது இந்த 2020 பார்க்கும் போதே நமக்கு தெரியும். சோ நம்ம வந்து இருக்கிறது வந்து சோதனை காலத்துக்குள்ள இருக்கிறத தான் நம்ம பாக்குறோம். சோ இன்னும் நமக்கு வந்து 2021 வந்து கர்த்தருடைய கிருபையினால அது வந்து நன்மையான வருஷமா இருக்கட்டும். சோ அந்த நாட்கள்ல நமக்கு சோதனை வருமானா அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருப்போம். சோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ற காரியங்களா இருந்தாலும் இன்னும் அதிகமா நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக ஏன்னா நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா நம்ம வந்து இன்னும் அதிகமா அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவர்களா இருப்போம். அந்த 10 கன்னிகைகளை பார்க்கும் போது கூட அந்த 10 பேருமே ரெடியா தான் இருந்தாங்க. சோ தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளன் வரும்போது நான் எதிர்கொண்டு போகணும்னு அவங்க வந்து ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா அந்த 5 பேர் வந்து என்னன்னா வரும்போது பாத்துக்கலாம் என்னைய அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வந்து ரெக்லெஸ்ஸா இருந்துட்டாங்க. சோ அதனால அவர் வரும்போது அவங்க வந்து அந்த 5 பேர் வந்து போக முடியல. சோ அப்படியாக இல்லாதபடிக்கு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம வந்து என்ன ஓகே இது போதும், எனக்கு இருக்கிற இந்த ஜெப வாழ்க்கை போதும், எனக்கு இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும்னு சொல்லி அந்த ஸ்டாக்னேட் ஆகி இல்லாதபடிக்கு சோ இன்னும் அதிகமா நான் கர்த்தருக்குள்ள நிக்கணும், இன்னும் அதிகமா நான் விழித்திருந்து ஜெபிக்கணும், இன்னும் அதிகமா நான் வந்து என்ன கடவுளோடு ஜீவிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த நியூ இயர்ல வந்து என்னன்னா ஐம் கோயிங் டு கெட் ஒன் மோர் ஸ்டெப் க்ளோசர் வித் யூ லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புதிய வருஷத்துக்குள்ள நம்ம வந்து கடந்து போகிறவர்களா இருப்போம். அதே போல விழித்திருக்கிற காரியங்களை குறித்து மார்க் 13:32-37 வரைக்கும் கூட அது வந்து விதமா சொல்லுகிறது. என்னன்னா வீட்டு எஜமான் வந்து என்னன்னா ஒரு உவமையை சொல்றாரு. சோ அங்கேயும் வந்து இந்த கடைசி நாட்களை குறிச்சு சொல்ற காரியங்கள் தான் வருது. மார்க் 13லயும் அங்க வந்து 32 சொன்னா என்ன சொல்றாருன்னா, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அகெயின் இத சொல்றாரு. தென் அந்த ஒரு உவமையை சொல்றாரு. ஒரு மனிதன் வந்து தன்னோட வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போறான். அப்படி போகும்போது தன்னோட ஊழியக்காரனுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கிறாரு. அவனுக்கு அவனுடைய வேலையை நியமிச்சு விழித்திருக்கும்படியாக காவல் காக்குறவனுக்கு கற்பிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்னு சொல்றாரு. சோ அது போல சோ நான் இப்ப வந்து என்னன்னா ஜீசஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் வேலையையும் நம்ம வந்து அவரு விட்டு போன வண்ணமா நம்ம காவல் காக்கும்படியா கற்பித்த விதமா நம்ம வந்து செயல்படும்படியா விழுத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன, ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள், அறியாததுனால நீங்க வந்து விழுத்திருங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில. சோ அததான் நீதிமொழிகள்ல நம்ம பாக்குறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்ட அவன் வந்து நீசருக்கு முன்பாக நில்லாம ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி.
அதே இதுல வந்து என்னன்னா தன்னுடைய வேலையில அசதியா இருக்கிறவன் வந்து யாரு அப்படின்னா அல்லிம்பனுக்கு சகோதரன் சொல்லியிருக்கு. அதே இது எரேமியா சொல்றாரு, ஏன்னா கர்த்தருடைய வேலையை வந்து அசதியா செய்கிறவன் வந்து சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. சோ அப்படி இருக்கும்போது அவருடைய வேலை, சோ அவர் நமக்கு விட்டு போன வேலை, அது வந்து குடும்ப பொறுப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஊழியத்தின் பாதையா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு கொடுத்திருக்கிற எனி அசைன்மெண்ட், எனி டாஸ்க் எதுவாக இருந்தாலும் கூட, சோ கொடுத்திருக்கிற தாளந்தா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கூட அதை வந்து கர்த்தருக்கென்று நம்ம வந்து அந்த வேலையை வந்து ஜாக்கிரதையா செய்யணும், அசதியா செய்யக்கூடாதுன்றத நம்ம வந்து பிடித்து கொள்ளுவோம். அசதியா செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து விழித்திருந்து செய்கிறவர்களா இருப்போம். ஏன்னா ரோமன்ஸ் 12 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு. சோ நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா, பி வாட்ச்ஃபுல், அந்த அலர்ட்டா இருந்து நம்ம வந்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களா இருப்போம். இல்ல என்ன காரியம், கடவுள் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில திட்டம், அவருடைய திட்டமும் தீர்மானங்களும் நிறைவேறும்படியாக நமக்கு வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க விழுத்திருக்கிற காரியங்களை குறித்து நம்ம பாக்குறோம். கடைசியா கூட இந்த விழுத்திருக்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது, சோ வருகிற கொடுமையான நாட்களுக்கு, அந்தி கிறிஸ்து நாட்களுக்கு நம்ம வந்து தப்பி பிழைத்திருக்கும்படியா கூட நம்ம வந்து விழுத்திருக்கிறவர்களா இருக்கணும். அது வந்து லூக்கா 21:36 சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நான் 34 வாசிக்கிறேன். உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சோ அகைன் அண்ட் அகைன் ஜெபம் பண்ணி விழுத்திருக்கிறவர்களா நம்ம இருக்கணும். சோ லௌகீக காரியங்களினாலும் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் பாரம் அடையாதபடிக்கு, சோ நம்ம வந்து வருகிற அந்த கொடிய கண்ணிக்கு வந்து நம்ம தப்பும்படியாக கூட நம்ம விழுத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் நமக்கு உணர்த்துது. சோ 2 காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். உணர்வுள்ளவர்களா இருக்கணும், விழுத்திருக்கிறவர்களா இருக்கணும்னு. சோ விழுத்திருக்கிறவர்கள் அந்த எண்ணெயை வந்து மணவாளன் வரும்போது அந்த எண்ணெயை உடையவர்களை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால ஆவியில அனலா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருப்போம். சோ வருகிற கொடுமையான நாட்களுக்கு வந்து நம்ம தப்பிக்கும்படியாக கூட விழித்திருப்போம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைகள் வருவது வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, எனி டைம் எது வேணா நமக்கு நடக்கலாம். ஆனா அந்த நாட்களுக்கு நம்ம வந்து தப்பி பிழைக்கும்படியாக கூட நம்ம விளைத்திருக்கிறவர்களா நம்ம இருப்போம். கடைசியாக இந்த மத்தேயு 24 அடுத்த 2 வசனங்களை பார்க்கும்போது ஆயத்தமா இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா திருடன் வந்து இன்னும் ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். சோ தேர்டா நம்ம பார்க்க போறது ஆயத்தப்படுறது. அவர் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு நம்ம வந்து ஆயத்தப்படுகிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சோ அகெயின் இந்த 10 கன்னிகைகளுடைய காரியங்களை பார்த்தாலுமே, சோ அவங்க வந்து எல்லாருமே வந்து அந்த நடுராத்திரியில மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்ன்ற சத்தம் உண்டாயிற்று. சோ அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. அப்ப அந்த புத்தி இல்லாதவர்கள் வந்து புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, எங்களுடைய தீவட்டிகள்லாம் அணைந்து போகுதேன்னும் போது அவங்க நீங்க போய் கடையில போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க போயிட்டு வரத்துக்குள்ள அங்க வந்து அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டதுன்னு. சோ எவ்வளவு ஒரு அந்த அவங்க வந்து போய் வாங்க போன சூழ்நிலையில வந்து என்னன்னா மணவாளன் வந்துட்டாரு. சோ இயேசு கிறிஸ்துவோடைய வருகை எந்த நாளிகைன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் வரும்போது நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா, அந்த 5 கன்னிகைகள் போல ஆயத்தம் உள்ளவர்களா நம்ம இருப்போம். சோ இவங்க வந்து என்னன்னா மற்ற கன்னிகைகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேணும்ன்றாங்க. அதற்கு அவர் வந்து உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சூழ்நிலை வந்து யாருக்கும் வரக்கூடாது. சோ அவ்விதமா கைவிடப்பட்டவர்களா இல்லாதபடிக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். சோ அதுக்கு வந்து என்னன்னா அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையில வந்து நம்ம நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். லைக் எபேசியர் 24 அதிகாரம் 25 32 வரைக்கும் பார்த்தா நம்மள வந்து அவருடைய சபைன்னு சொல்லி இருக்கிறது. அவருடைய ஆவி வந்து நமக்கு வந்து தேவன் தந்த தீபமா இருக்கிறது. சோ அப்ப வந்து அவருடைய சபையா இருக்கிற நம்ம வந்து எப்படி நடந்து கொள்ளணும்
அப்படின்றது இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நிறைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அதை வந்து லைட்டா நம்ம டச் பண்ணி போலாம். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறபடியால், சோ வந்து we are the parts of his body. சோ தலையாகிய கிறிஸ்துவுக்கு சபையாகிய நம்ம வந்து ஒவ்வொருவரும் அவயவங்களா இருக்கிறோம். சோ அப்படி அவயவங்களா இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் எடுத்து போடணும், எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, சோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுகிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அது வந்து என்னன்னா பொய்ய களைஞ்சு மெய்ய பேசணும்னு சொல்லப்பட்டிருக்குது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, பிஃபோர் த சன் செட்ஸ் லெட் யுவர் ஆங்கர் கோ டவுன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்காம அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ வந்து என்ன, பிசாசானவன் வந்து கெட்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலான்னு அவன் வந்து வகை தேடி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். சோ அவனுடைய திட்டங்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு எதிர்த்து நிக்கிறவர்களா நம்ம வந்து இருக்கும்போது நம்ம வந்து கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்பட்டவர்களா இருப்போம். அதே போல அடுத்தது வந்து என்னன்னா ஸ்டீல் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கு. திருடுகிறவன் வந்து இனி திருடாம குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க கடவன். நம்ம என்னத்தை திருடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையா, அவர் கொடுக்க வேண்டிய நேரங்களை நம்ம திருடுகிறவர்களா இருக்கிறோமா? ஏன்னா நம்ம எல்லாருமே அவருக்குரியவர்கள். சோ அப்படி இருக்கும்போது அவருடைய மகிமைக்காக, அவருடைய கனத்திற்காக நம்ம வந்து இன்னும் அதிகமா நம்ம செயல்படுகிறவர்களா இருப்போம். அதே போல கைகளால வேலை செய்து பிரயாசப்பட கடவன், கெட்ட வார்த்தை வேண்டாம், நல்ல வார்த்தைகளை பிறருக்கு பிரயோஜனம் உண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. சோ அவ்விதமா வேதத்துல உள்ள காரியங்களை நம்ம வந்து நினைப்பூட்டி நம்ம வந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்ம வந்து ஆயத்தப்படுவோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. சோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு முத்திரை மோதிரமா கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த மணவாளன் வரும்போது மணவாட்டியாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்துல சோ நமக்குன்னு வந்து என்ன ஒரு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங், அந்த முத்திரை மோதிரம் நமக்கு. சோ நம்ம வந்து அவருடையவர்கள் அப்படின்றதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அந்த முத்திரை மோதிரமா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. சோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருல, நான் போவேன், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் வர வரைக்கும் நான் வந்து உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. நமக்காக அவரை வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளோட கூட இருக்கும்படியாக, இந்த சோதனைக்கெல்லாம் நம்ம தப்பும்படியாகவும், நம்மளால எந்த காரியமும் பை அவர் ஓன் மெஷர்ஸ்ல எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஆனா அவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவரை வந்து நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு, அவர் வழி இதுவே இதுல நடவுங்கன்னு சொல்லும் போது அந்த சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களா நம்ம இருப்போம். சோ அந்த இடத்துல வந்து ஏன்னா அதை நம்ம வந்து லிசன் பண்ணாம இல்ல அத வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போடுகிறவர்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாம போனோம் அப்படின்னா நம்ம வந்து அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களுக்குள்ள போறோம். சோ அவ்விதமா அந்த மாதிரியான காரியங்கள் போகாம நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முத்திர மோதமா கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாது இருப்போம். சோ அதுதான் வந்து என்ன நமக்குன்னு வந்து என்ன, ஓகே சோ ஐ எம் என்கேஜ்ட் வித் மணவாளனோடு கூட எனக்கு வந்து நான் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த பந்திக்கு, நான் வந்து அந்த கல்யாண விருந்துக்கு, நான் வந்து கல்யாணத்துக்கு நான் வந்து மணவாட்டியா நான் போக போறேன்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அச்சடையாளம், அதை வந்து நம்ம விட்டு விடாதபடிக்கு நம்ம காத்து கொள்ளுவோம். அது மாத்திரம் இல்லாம சோ எல்லா விதமான தீமையான காரியங்கள் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. கசப்பு, கோபம், மூர்க்கம், துர்க்குணம், கூக்குரல், தூஷணமான வார்த்தைகள், இதெல்லாம் ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்கு. சோ இந்த கடைசி வருஷத்தின் கடைசி நாட்கள் இருக்கும்போது இந்த வேதத்துல உள்ள இந்த ஒவ்வொரு காரியங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள் எதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நம்மளை விட்டு அகற்றி போட்டுட்டு அவர் சொல்ற அந்த தயவு, உருக்கம் இவைகளோடு சேர்த்து கிறிஸ்து ஒருவருக்கு ஒருவர் மன்னித்தது போல நம்மளும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து அந்த மன தாழ்மையை தரித்து கொள்கிறவர்களா இருப்போம். சோ அவ்விதமா கூட நம்ம வந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களா இருப்போம். இந்த ஆயத்தத்தை குறித்து பார்க்கும்போது இன்னும் ஒரு காரியம் First Peter 3:15 சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுடைய நம்பிக்கையை வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் சொல்றாருல்ல, சோ மிஷன் வந்து அதான். சோ நீங்க வந்து உலகெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு. சோ நம்ம வந்து பிரைஸ்கார்ட் டிவி வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். சோ readiness to share the good news, the gospel, அது one of the armor of God இல்லையா? சோ அது வந்து என்னன்னா First Peter 3:15 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
சோ இது வந்து எப்ப நடக்கும்னா, மற்றவர்கள் வந்து நம்மளிடத்துல கேட்கும் போது, நீங்க விசுவாசிக்கிற உங்களுடைய கர்த்தரை பத்தி அவங்க வந்து சில கொஸ்டின்ஸ் அவங்க ரைஸ் பண்ணும்போது, நம்ம அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். சோ அது எப்படி வரும்னா, அவருடைய வார்த்தையில நம்ம ஊன்ற கட்டப்படும் போது, அவருடைய வார்த்தை நமக்கு தெரிந்திருக்கணும். சோ அவருடைய வார்த்தையில நம்ம வந்து ஊன்ற கட்டப்பட்டவர்களா, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களா, அனுதினமும் அவருடைய வார்த்தையாகி அந்த மன்னாவை வந்து உண்டு சோ அந்த ஆவிக்குரிய சரீரத்தை வந்து நம்ம வந்து ஆயத்தப்படுத்துவோம் அவருடைய வருகைக்காக. சோ இவ்விதமாக கூட சோ உணர்வுள்ளவர்களாய் விழித்திருந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுகிறவர்களா நம்ம வந்து இந்த புதிய வருஷத்துல காணப்படுவோம். ஏன்னா அவர் வருகை நாளை வந்து என்ன நாள் என்று நம்ம அறியோம். சோ அது இந்த நிமிஷத்துல நடந்தா கூட நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்த ஆயத்தப்பட்ட கணிகைகள் போல இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.